இப்போது கருப்பு கொண்ட கடலை, கடலைப்பருப்பு இது ரெண்டும் சம அளவு எடுத்து வடை செய்ய போகிறேன். கருப்பு கொண்ட கடலை 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கல்லுப்பு, பச்சை மிளகா மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கணும். நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போது அரைச்சி வச்ச இந்த பருப்பில் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போது கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போது இந்த வடையை உள்ள விட நான் இப்படியே கையில் இப்படி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணி உள்ள விடுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி இது எண்ணெயில் போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒன்றொன்னா திருப்பி விடலாம். இப்போது இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒன்றொன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் செஞ்ச இந்த கருப்பு கொண்ட கடலைப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. உள்ளே பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.